ஆமா இந்த சிறைச்சாலையில என்ன தவிர வேற யாரும் கிடையாது. சத்தம் கேக்குது. சிறைச்சாலை உள்ள தண்டை குழந்தை சத்தம் கேக்குது. வசுதேவருக்கும் தேவகி அம்மையாருக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தை, முதல் குழந்தை பிறந்திருக்கிறது. விடப்போவது கிடையாது. ஆபத்து வந்து விட்டது. ஆபத்தா? உனக்கு எதிரி பிறந்து விட்டான். எனக்கு எதிரியா? உன் தங்கை வயிற்றில் அழகான ஒரு ஆண் குழந்தை இதுதான் கையில அந்த கொம்பு வச்சு எனக்கு எவனே பிறந்து விட்டான். உயிரோடு இருக்கும் வரை நமக்குத்தான் ஆபத்து. ராஜா அந்த கம்பன் கண்களுக்கு தெரிந்தா இந்த குழந்தையை கொண்டு குவித்து விடுவாரு. அல்லாத கிழவன், அழகான பெண், குழந்தையின் குரல். இந்த குழந்தை யாருக்கு பிறந்திருக்கும்? சொன்னவள் மாப்பிள்ளை வேண்டாம் என்று உரைத்தால், வயதிலே முதிர்ந்தவர் உரைத்தால் பார்த்தையதா இந்த இரவு நேரத்துல தேவகி குழந்தையுடைய அழுகுரல் கற்கின்றது. எந்த குழந்தை? அதுக்காக சொல்லு, எந்த குழந்தை? அந்த கையை நீட்டு, ரெண்டு கையை நீட்டு. கையை மேல. தேவகி என்ன ஒரு பணிவு பார்த்தாயா? அண்ணனுக்காக அண்ணனை இரு கரம் குப்பி வணங்கு. இந்த அனுமதிக்கிறது வாழ்த்துக்கள் என்று இரு கரத்தை அண்ணனை பார்த்து அழகாக இரு கரம் குப்பி வணங்குவாயே. அந்த இரு கரத்தை குப்பு. எனக்கு பதிலாக நீ வணங்கு. வணங்க முடியுமா முடியாதா? அண்ணா என்ன பறிக்கிறேன்? என்னடி பறிக்கிறேன்? என்ன வார்த்தை உரைத்தீர்கள்? எங்களுக்கு பிறகு ஒவ்வொரு குழந்தையும் தங்களிடத்திலே ஒப்படைக்க என்று வாக்கு கொடுத்தீர்கள். இருந்தாலும் பிறந்த குழந்தையை என்னிடத்திலே ஒப்படைத்து விடு. உனக்கு என்ன சாபத்தை கொடுத்த அந்த மகமுனிவர்? தேவகி வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தையால் தானே கட்டாயம் மரணம். இது முதல் ஏமாந்து விடாதே. ஒரு தடாகத்திலே ஒரு தாமரை மலரானது பூக்கின்றது. அதற்கு 8 இதழ்கள் உண்டு. 8 இதழ் கொண்ட தாமரை மலரை
முன்புறமாக பின்புறமாக எண்ணினாலும் எண்ணிக்கை 8 எட்டுதான் வரும். முதலாக இருப்பது 8ஆக இருக்கலாம், கடைசியாக இருப்பது 8ஆக இருக்கலாம். அதனால் முதல் பிறந்த குழந்தையும் 8வது குழந்தையாக இருந்தால் அவனை கெடுக்கத்தே நீ தாண்டா படுபாவி. கம்சனை எந்த இடத்துமே முடிக்க அவன் கூற வார்த்தை கேட்காதப்பா. 8வது குழந்தைக்கு மரணம். ஆமா, முதல் குழந்தை இந்த குழந்தை 8வது குழந்தையாக முடியாது, முடியாது, முடியாது. வளர்ந்தால் உன்னை எப்படி கூப்பிடுவான்? மாமா என்று கூப்பிடுவான். நீ சாவ போறடா மாமான்னு ஒரு வார்த்தையை பார்த்து மாமா என்று உரைத்து விடு. தங்கை மீது கோபம் கிடையாது. தங்கை கேட்டால் என்பதற்காக எட்டாத மாங்கனியை எட்டி பறித்ததா தங்கையின் வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தைகளுக்கு கட்டாயம் உழைத்து விட்டார். அந்த குழந்தை வாசமான குளிக்கின்றது. உயிரோடு விட்டால் உனக்கு ஆபத்து. இப்போதே தங்கைக்கு பிறந்த குழந்தையை வெட்டி வைத்து விட்டேன். ஒன்றல்ல இரண்டல்ல 6 குழந்தைகளை வெட்டி வைத்து விட்டேன். மீண்டும் குழந்தை பிறந்தா அதை விடவே கூடாது. உங்கள் இடத்தில் வச்சிருக்கிறேன். பாதாள சிறையில் அடைப்பட்டு நமக்கு பிறந்த 6 குழந்தைகளை கொன்று குவித்து விட்டானே படுபாவி. உண்மை தாங்கி 7வது நிறமாத கற்பனையாக இருக்கின்றாயே. இந்த செய்தி அறிந்தா இந்த குழந்தையும் அந்த பாவி விட போவது கிடையாது. என்ன செய்வது ஒன்றுமே புரியவில்லையே. அந்த படுபாவிடமிருந்து இந்த குழந்தைகளை எப்படி காப்பாற்றுவது? நாட்டில் எத்தனையோ ஏழை எளிய மக்கள் குழந்தை வரம் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் பிறக்காத இந்த குழந்தைகள் நமக்கு ஏன் பிறக்க வேண்டும்? அந்த படுபாவின் கருத்தினால் இரக்கமா நமக்கு பிறக்க வேண்டும். எப்படியாகும் அந்த படுபாவிடம் இந்த கருவுற்று இருக்க இந்த செய்தியை ஆமா, இப்போது எந்த நிலைமை இருக்கின்றாய்? 6 குழந்தைகளை கொன்று குவித்து விட்டோம். தங்கை மீது உள்ள பாசத்தால் மீண்டும் தங்கையை மனசு இறக்கமே கிடையாதா? இறக்கமா இருந்ததுங்க. அந்த பச்சில குழந்தைகளை கொண்டு குவிக்க எப்படியாடா மனது உனக்கு துணிந்தது? 3 வாட்டி சாம்பார் ஊத்து சாப்பிட்ட பிறகு அப்ப கொஞ்சம் இறக்கமா இருந்ததுங்க. ஆமா, இப்ப எதுக்கு வந்தீங்க? தங்கையை பார்க்க வேண்டும். பாசத்தோடு வந்திருக்கீங்க. தங்கச்சி மேல என்ன பாசம்டா? தங்கச்சி பார்க்க வேண்டும். உடைய முகத்தை பார்க்க வேண்டும். 4 வார்த்தை நன்றாக பேச வேண்டும். படுபாவி 6 குழந்தை கொண்டுட்டான். தங்க மேல பாசமா சொல்லுங்க. உனக்கு புத்திமதி
அதிகாலம் யார் யார் அது ஏன் உனக்கு அதிகாலம் வந்துச்சு? யார் வர போனா வாங்க மாட்டேன் யார் அது வாய்ச்சா யாருக்கு ஏறி வர காட்டியாச்சு குலகுரு வாழ வசதேவரே விட்டு விடுங்கடா. வர முடியுமா முடியாதா அம்சம் வர்ற? டேய், வேணாம். டேய், வேணாம். ஏய், ஒதுங்க. என்னுடைய தந்தையோ அவன் வந்து பார்க்காத. இறைபாத கர்ப்பிணியாக இருக்கின்றார். ஏடா டேய், பாத்தியா பையன் முடியாது முடியாதுன்னா ஏழாவது லோடு ஏற்றி வச்சு ஏய் டேய். இப்பேற்பட்டவனை வேணான்னு சொல்ல வேண்டாமா? ஏய், இப்பேற்பட்டவனை சொல்லாம வேணான்னு? ஆ? தம்பி, நீ பூக்கெட்டு போலடா. எட்டாவது கொஞ்சம் இருந்தாலும் உனக்கு மரணம். எங்கேயாவது விட்டு விடுங்கடா டேய். டேய் நாங்க தாடி அர்த்த பசங்க டேய், டேய், என் கையை காத்தா. கம்பெனில ஒருத்த கூட என்ன ஆம்பளையா மதிக்கல படுத்துமா தேவகி வயிற்ற பார்த்தாயா ஏய், நிறமாத இறைபாத கர்ப்பிணியாக இருக்கின்றார். பார்வை பட்ட உடனே அந்த கர்ப்பத்தின் மீது பார்வை பட்டவுடனே அந்த கருவானது கலங்கி விட்டது. தேவகி வயிற்றில் இருக்கக்கூடிய ஏழாவது குழந்தை அவட்ட கரைத்து கலங்கி விட்டது. ஹாஸ்பிட்டல்ல தேடுறாங்க எதுக்கு? உன்னதான் எதுக்கு? வாங்கி கலைக்கிறதுக்கு கரு கலங்கிட்டுதா? முன்னாடியே டோக்கன் வாங்கி உட்காந்தா போதும் ஆ. வர ஆளுங்களா தாய் தாயின கட்டிங்களா இருக்கும் ஏய், கரு கலங்கி விட்டது. அடுத்தது எட்டாவது குழந்தை எட்டாவது குழந்தை. கட்டாய மரணம் ஒரு நாள் கூட